வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வெளியிட்டிருக்காங்க. வேக்கன்சிஸ் உயர்வு குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளாரிட்டியோடு சொல்ல போகிறேன். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக காலி பணியிடங்கள் உயர்வு குறித்து சில நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா உயர்த்தப்பட்டது, உண்மையாக்கப்பட்டதுங்க. மேலும் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா உயர்த்த போகிறாங்க. குரூப் 4ல் புதிய அறிவிப்புகள் எல்லாமே ரெடியாக இருக்குது. தமிழகத்தில் குரூப் 4ல் வேக்கன்சிஸ் உயர்வு எப்படியெல்லாம் இருக்குது, குரூப் 4 உடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, இதை பற்றின தகவல்களை இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய காலி பணியிடங்கள் 3935 இருந்த நிலையில் கூடுதலாக வேக்கன்சிஸ் உயர்வை தற்சமயம் கொண்டு வந்திருக்காங்க. 727 வேக்கன்சிஸ்கள் சேர்க்கப்பட்டு 4662 வேக்கன்சிஸாக குரூப் 4ல் மாற்றியமைக்கிறாங்க. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா முதற்கட்ட வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் தான் அப்படின்றத அவங்களே தெளிவாக குறிப்பிட்டாங்க. பிற்காலத்தில் இன்னும் கூடுதலாக கூட நாங்கள் வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுவோம் அப்படின்றதையும் அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் வேக்கன்சிஸ் உயர்வு பார்த்திங்கன்னா வழக்கமாக நடக்கிற ஒன்று தான். சராசரியாக ஒரு நிர்வாண்டில் நிரப்பப்பட்ட காலி இடங்களுடன் 3660 ஒப்பிடும் பொழுது 2025ஆம் ஆண்டில் கூடுதலாக 896 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டு அறிவிக்கையின் மற்றும் பிற்சேர்க்கையில் வெளியிட்டுள்ள காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அரசு துறை நிறுவனம் அதிகரித்து வரப்படும் பட்சத்தில் கலந்தாய்வுக்கு முன்பாக மேலும் அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறதுங்க. ஸோ குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா மேலும் அதிகரிக்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றின நீங்கள் கவலையே பட வேண்டாம். நிச்சயமாக குரூப் 4ல் கூடுதலான காலி பணியிடங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தற்சமயம் இதுதான் நிலவிட்டிருக்கு. குரூப் 4ல் கட் ஆஃபும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். வேக்கன்சிஸ் உயர்வுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாற்றப்பட்ட கட் ஆஃப்னா இந்த கட் ஆஃபை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குரூப் 4ல் பல விதமான கோச்சிங் சென்டர்கள் எல்லாமே ஆர்ப்பாட்டங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வரும் காலங்களில் எங்களுக்கு மறுதேர்வு வைங்க, ரீஎக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோச்சிங் சென்டர் அலப்பறைகள் மாதிரி அவங்க ஒரு பக்கம் அலப்பறை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மறுதேர்வு வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி நாங்கள் உங்களை பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிடுவோம் அப்படின்ட்டு அக்டோபர் மாதத்தில் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா அக்டோபர் முதல் வாரத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். 100% பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய முடிவுகள் வரும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம அக்டோபர் முதல் வாரத்திலே நம்மளால் எதிர்பார்க்க முடியும். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா, விஏஓ ஜிடிக்கு பார்த்திங்கன்னா 148, பிசிக்கு 143, எம்பிசிக்கு 133, எஸ்சிக்கு 133, எஸ்சிஏக்கு 123, எஸ்டிக்கு 118, சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 130. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த கேட்டகரி பார்க்குறப்ப ஜிடிக்கு 149, பிசிக்கு 142, பிசி முஸ்லீம் 137, எம்பிசி 132, எஸ்சி 132, எஸ்சிஏ 122, எஸ்டி 118, சேஃப் ஜோன் 133ங்க. அடுத்து ஃபாரஸ்ட் வாட்சர் வச்சு டிரைவிங் லைசன்ஸோடு இருக்கிறப்ப ஜிடிக்கு 143, பிசிக்கு 137, பிசி முஸ்லீம் 171, எம்பிசி மற்றும் டிஎன்சி 128, எஸ்சி 124, எஸ்சி 118, எஸ்டி 118, சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 118ங்க. டைப்பிஸ்ட்டு சினோடைப்பிஸ்ட் பார்க்குறப்ப ஜிடிக்கு 138, பிசிக்கு 133, பிசி முஸ்லீம் 128, எம்பிசி 122, எஸ்சி 122, எஸ்சிஏ 118, எஸ்டி 116, சேஃப் ஜோன் 128ங்க. அடுத்து பிஎஸ்டிஎம் பார்க்குறப்ப ஜிடிக்கு 118, பிசிக்கு 116, பிசி முஸ்லீம் 113, எம்பிசி 109, எஸ்சி 108, எஸ்சிஏ 106, எஸ்டி 103, சேஃப் ஜோன் 118ங்க. எக்ஸர்வீஸ்மெண்ட், டிரான்ஜெண்டர், டெஸ்டிடியூடோ இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ என்சிசி ஸ்போர்ட்ஸுக்கு டிசிக்கு 116, பிசிக்கு 113, பிசி முஸ்லீம் 108, எம்பிசி மற்றும் பிஎன்சி 108, எஸ்சிக்கு 104, எஸ்சிஏக்கு 103, எஸ்டிக்கு 103, சேஃப் ஜோன் 103ங்க. இந்த கட் ஆஃபை பெற்றிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக குரூப் 4ல் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். குரூப் 4ல் கூடுதல் காலி பணியிடங்கள் நிரப்பப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் 6500 வேக்கன்சிஸ் விரைவில் நிரப்பப்பட பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வெளியிட்டிருக்காங்க. வேக்கன்சிஸ் உயர்வு குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளாரிட்டியோடு சொல்ல போகிறேன். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக காலி பணியிடங்கள் உயர்வு குறித்து சில நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தப்பட்டது, உண்மையாக்கப்பட்டதுங்க. மேலும் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்த போகிறாங்க. குரூப் 4ல் புதிய அறிவிப்புகள் எல்லாமே ரெடியாக இருக்குது. தமிழகத்தில் குரூப் 4ல் வேக்கன்சிஸ் உயர்வு எப்படியெல்லாம் இருக்குது, குரூப் 4 உடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, இதை பற்றின தகவல்களை இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய காலி பணியிடங்கள் 3935 இருந்த நிலையில் கூடுதலாக வேக்கன்சிஸ் உயர்வை தற்சமயம் கொண்டு வந்திருக்காங்க. 727 வேக்கன்சிஸ்கள் சேர்க்கப்பட்டு 4662 வேக்கன்சிஸாக குரூப் 4ல் மாற்றி அமைக்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்ட வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் தான் அப்படின்றத அவங்களே தெளிவாக குறிப்பிட்டாங்க. பிற்காலத்தில் இன்னும் கூடுதலாக கூட நாங்கள் வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுவோம் அப்படின்றதையும் அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் வேக்கன்சிஸ் உயர்வு வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக நடக்கிற ஒன்று தான். சராசரியாக ஒரு நிர்வாண்டில் நிரப்பப்பட்ட காலியிடங்களுடன் 3660 ஒப்பிடும் பொழுது 2025 ஆண்டில் கூடுதலாக 896 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. மேலும் 2025 ஆண்டு அறிவிக்கையின் மற்றும் பிற்சேர்க்கையில் வெளியிட்டுள்ள காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அரசு துறை நிறுவனத்திலிருந்து அதிகரித்து வரப்படும் பட்சத்தில் கலந்தாய்வுக்கு முன்பாக மேலும் அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறதுங்க. ஸோ குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலும் அதிகரிக்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றின நீங்கள் கவலையே பட வேண்டாம். நிச்சயமாக குரூப் 4ல் கூடுதலான காலி பணியிடங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தற்சமயம் இதுதான் நிலவிட்டிருக்கு. குரூப் 4ல் கட் ஆஃபும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். வேக்கன்சிஸ் உயர்வுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றப்பட்ட கட் ஆஃப்னா இந்த கட் ஆஃபை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் பல விதமான கோச்சிங் சென்டர்கள் எல்லாமே ஆர்ப்பாட்டங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வரும் காலங்களில் எங்களுக்கு மறுதேர்வு வைங்க, ரீஎக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோச்சிங் சென்டர் அலப்பறைகள் மாதிரி அவங்க ஒரு பக்கம் அலப்பறை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மறுதேர்வு வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி நாங்கள் உங்களை வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிடுவோம் அப்படின்ட்டு அக்டோபர் மாதத்தில் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் வந்து முதல் வாரத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். 100% வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய முடிவுகள் வரும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம அக்டோபர் முதல் வாரத்திலேயே நம்மளால் எதிர்பார்க்க முடியும். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா, விஏஓ ஜிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 148, பிசிக்கு 143, எம்பிசிக்கு 133, எஸ்சிக்கு 133, எஸ்சிஏக்கு 123, எஸ்டிக்கு 118, சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 130. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த கேட்டகரி பார்க்குறப்ப ஜிடிக்கு 149, பிசிக்கு 142, பிசி முஸ்லீம் 137, எம்பிசி 132, எஸ்சி 132, எஸ்சிஏ 122, எஸ்டி 118, சேஃப் ஜோன் 133ங்க. அடுத்து ஃபாரஸ்ட் வாட்சர் வச்சு டிரைவிங் லைசன்ஸோடு இருக்கிறப்ப ஜிடிக்கு 143, பிசிக்கு 137, பிசி முஸ்லீம் 131, எம்பிசி மற்றும் டிஎன்சி 128, எஸ்சி 124, எஸ்சி 118, எஸ்டி 118, சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 118ங்க. டைப்பிஸ்ட் சினோடைப்பிஸ்ட் பார்க்குறப்ப ஜிடிக்கு 138, பிசிக்கு 133, பிசி முஸ்லீம் 128, எம்பிசி 122, எஸ்சி 122, எஸ்சி 118, எஸ்டி 116, சேஃப் ஜோன் 128ங்க. அடுத்து பிஎஸ்டிஎம் பார்க்குறப்ப ஜிடிக்கு 118, பிசிக்கு 116, பிசி முஸ்லீம் 113, எம்பிசி 109, எஸ்சி 108, எஸ்சி 106, எஸ்டி 103, சேஃப் ஜோன் 118ங்க. எக்ஸர்வீஸ்மெண்ட் டிரான்ஜெண்டர் டெஸ்டிடியூட் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ என்சிசி ஸ்போர்ட்ஸுக்கு டிசிக்கு 116, பிசிக்கு 113, பிசி முஸ்லீம் 108, எம்பிசி மற்றும் பிஎன்சி 108, எஸ்சிக்கு 104, எஸ்சிஏக்கு 103, எஸ்டிக்கு 103, சேஃப் ஜோன் 103ங்க. இந்த கட் ஆஃபை பெற்றிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக குரூப் 4ல் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். குரூப் 4ல் கூடுதல் காலி பணியிடங்கள் நிரப்பப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் 6500 வேக்கன்சிஸ் விரைவில் நிரப்பப்பட போகிறது வந்து நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.